சிவராத்திரி விரதம் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். அம்மனுக்கு 9 நாள் நவராத்திரி போல சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி என்றால் அது சிவராத்திரி தான். இந்த சிவராத்திரியில் 2 முறை உள்ளது. ஒன்று மாத சிவராத்திரி, மற்றொன்று மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி விரதத்தை சிவராத்திரி அன்று ஒரு நாளைக்கு முன்னதாக உணவு கட்டுப்பாட்டுடன் ஆரம்பிக்க வேண்டும். மகா சிவராத்திரி அன்று அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் விபூதி நன்கு பூசிக்கொண்டு சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போது 1008 தடவை ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய என்று கூற வேண்டும். பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று பெருமானை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். காலை, நண்பகல், மாலை, மறுநாள் விடியற்காலை என்று குளிக்க வேண்டும். உடம்பு முடியாதவர்கள் இதனை செய்ய வேண்டாம். காலை உங்கள் விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். சிவன் ராத்திரி அன்று முடிந்தவரை ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். அது முடியவில்லை என்றால் விரதம் இருக்கும் அன்று பால், பழம், நீர்மோர், அவல், பழங்கள், ஜூஸ் போன்றவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். பிரதோஷ கால பூஜை. இந்த பிரதோஷ கால பூஜை நேரம் என்ன என்றால்